அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத்துப்பாண்டி ஆசாசியாக எஸ்கேக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த புடவையை பார்த்துட்டு ஆஹா எனக்கு பிடிச்ச நிறத்துலையே நீங்கள் புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க மாமாங்கிறாங்க. இது எனக்கு பிடிச்ச நிறம்ங்கிறாங்க முத்துப்பாண்டி. அப்படியே மாமா அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் நிறம் பிடிக்குதுங்கிறாங்க. சரி சரி இந்த புடவையை கட்டிக்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு வா போயிட்டு வருவோங்கிறாங்க முத்துப்பாண்டி. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீயும் நாளைக்கு காலையில் நேரமே கிளம்பிடு நம்மளும் போயிட்டு வருவோங்கிறாங்க எஸ்கே. அடிப்பொடி கோட்டிக்காரி நாளைக்கு உனக்கு தாண்டி பிறந்த நாள் உன் புருஷன் உன்னை சந்தோஷமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நான் எதுக்கடி நன்றி மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க எனக்கு அது போதுங்கிறாங்க பாக்கியம். அத்தே அண்ணன் வேறு நாளைக்கு சாப்பாட்டுக்கு அங்கே கூப்பிட்டுருக்குல்ல அங்கே போகணும் இல்லைங்கிறாங்க எஸ்கே. ஆமாம்மா ஸ்டேஷனில் எனக்கு 1008 வேலை இருக்குது அதையெல்லாம் நான் முடிச்சுட்டு வரேன் நீயும் சீக்கிரம் ரெடி ஆயிருங்கிறாங்க முத்துப்பாண்டி. நான் அது சீக்கிரமாக இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ரெடியாக இருப்பேன்னு சொல்கிறாங்க எஸ்கே. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத சவுந்தரபாண்டி அந்த பக்கமாக நின்று காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ பிறந்த நாளாக கொண்டாடுறீங்க பிறந்த நாள் நாளைக்கு இதுவே கடைசி நாளாக கொண்டாட வைக்கிறேன் பாரு. எசக்கி இந்த புடவையை தூக்கி அவன் மூஞ்சியில் வீசிட்டு கழுத்தில் கட்டிக்கிற தாலியும் கலட்டி வீசிட்டு பிறந்த வீட்டுக்கே வைக்க போகிறேன் பாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சோகத்தில் கொண்டிருக்காங்க சமாதானம் பண்ணி பரணி எப்படியோ சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஊட்டி விட நீ சாப்பிடுங்கிறாங்க. சரின்னு சொல்லி இருமனசோடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சண்முகம். அப்போ தான் ஃபோன் வருது. ஐயோ ஃபோன் வந்துருச்சா அப்படின்னு பரணி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னடா இது யார் ஃபோன் பண்ணிக்கிறா அப்படிங்கிறாங்க. அம்மா தாண்டாங்கிறாங்க. பார்த்தியா இந்த ஆள் நாளைக்கு தான் ஆரம்பிப்பான்னு நினச்சேன் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டானா. இருக்கட்டும் அவன் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணட்டும் இப்போவே போய் அவன் தலையை சீவி எரிஞ்சிட்டு வந்துடுறேங்கிறாங்க சண்முகம். டே கோபத்தில் ஆத்திரப்படாதடா கொஞ்சம் அமைதியாயிரு என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்கலான்னு ஃபோன் ஆன் பண்ணுறாங்க பரணி. நீ தூங்கிட்டியா நல்ல வேலை தூங்கிட்டியோன்னு நான் நினச்சேங்கிறாங்க. அம்மா நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க. சண்முகம் எங்கிட்டேன்னு கேட்குறாங்க. அவனும் பக்கத்தில் தான் இருக்கான் நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பரணி ரொம்ப ஆர்வமாக அவசரமாக கேட்குறாங்க. நடு ராத்திரியில் ஃபோன் வந்தால் பதட்டமாக பயமாக இருக்குதல்லம்மா நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க பரணி. அந்த ஃபோனை எசுக்கி தான் வாங்கி பேசுகிறாங்க. அண்ணே 12 மணிக்கு மேலே ஆனால் பிறந்த நாள் வந்துருச்சாமே அப்படி தான் எனக்கும் பிறந்த நாள் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படியா பிறந்த நாளுக்கு உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. ஆமாம் பிறந்த நாளுக்கு எனக்கு பரிசு கொடுத்துருக்காருங்கிறாங்க. ஆட்டியா அப்பா உன் வீட்டுக்காரன் அப்படி என்ன பரிசு கொடுத்தான்னு கேட்குறாங்க பரணி. உலகத்தில் இல்லாத கிஃப்ட் உன் புருஷன் அப்படி என்னடி கொடுத்தான்னு கேட்குறாங்க பரணி. ஆமாம் எனக்கு பிடிச்ச நேரத்தில் எனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அடி பாவி ஒரு புடவையை வாங்கி கொடுத்ததுக்கா இவ்வளவு சந்தோஷப்படுறேன். ஏண்டி பிளாட்டினமோ தங்கமோ இல்லை எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு தங்க கொலுசை கேட்டிருக்கப்படாதா அது வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்லைங்கிறாங்க. ஏய் சும்மா இருடி நீ ஏற்கனவே அவர் சம்பளத்தில் தான் எனக்கு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு இன்னும் அவர் வாங்குற சம்பளத்தையெல்லாம் எனக்கே செய்முறை செஞ்சுட்டு இருந்தா அவர் பாவண்டி என்னடி பண்ணுவாருன்னு கேட்குறாங்க எஸ்கே. அடியே ரொம்ப ஓவரா ஆடாதடி உனக்கு புருஷன் அவருக்கு முன்னாடியே அவன் எனக்கு அண்ணன் அவன் எப்படி செலவு செய்வான்னு எனக்கு தெரியுங்கிறாங்க பரணி. அடியே பரணி நீ உன் அண்ணனுக்கு தங்கச்சியா வேணா இருக்கலாம் ஆனாலும் நீ வாக்குப்பட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உன் மதனி கிட்ட உன் அண்ணனை பத்தி கொஞ்சம் மரியாதையா பேசுடி அப்படிங்கிறாங்க எஸ்கே. அடே அப்பா அடியே நீங்க ரெண்டு பேரும் நாத்தனார் சண்டையெல்லாம் புறவு வச்சுக்கங்கடி. இங்க பாருங்க காலையில வெறிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியும் எஸ்கேயும் ரெண்டு பேர்த்தையும் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லியிருக்கேன்டி. அப்படியா காலையில எந்த நேரத்தில் வராங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். காலையில வெடிஞ்சதும் வந்துருவாங்கடா சண்முகம் அப்படிங்கிறாங்க பாக்கியம். சரி சரி எது பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு வரட்டும்னு பேசிக்கோங்க நாங்க இப்போ உறங்க போறோங்கிறாங்க பாக்கியம். அடியே எஸ்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வர்ணியும் சண்முகமும் வாழ்த்து சொல்றாங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு குட் நைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு போறாங்க. இந்த பக்கமா சவுந்தரபாண்டி ஓஹோ நாளைக்கு பிறந்த நாளுக்கு அண்ணங்கிட்ட அன்னிக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போறீங்களோ அப்படின்னு வேற ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. ஏய் சண்முகம் உன் முகத்துல சிரிப்பு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சான்னு கேட்குறாங்க பரணி. ஆமால எஸ்கி ஃபோன் பண்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷமே இல்லை இப்போ எஸ்கி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் மனசே சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க சண்முகம். ஏலே பரணி என்ன தயிரோட கொண்டு வந்திருக்க போய் போய் முதல்ல குழம்பு எடுத்துட்டு வா கொஞ்சோண்டு சோறு போட்டுருக்கா பாரு இன்னும் கொஞ்சம் சேர்த்து சோத்தை போட்டுக்கிட்டு குழம்பு ஊற்றிக்கிட்டு வாங்குறாங்க. ஏண்டா டேய் இவ்வளவு நேரமா சோறே வேண்டாம் பசியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ சோறு எடுத்துட்டு வா பொரியல் எடுத்துட்டு வா குழம்பு எடுத்துட்டு வான்னு என்ன விரட்டுறியாங்கிறாங்க பரணி. ஆமாலே எஸ்கியோட சந்தோஷமான சிரிப்பு பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பசியே எடுக்குதுங்கிறாங்க சண்முகம். சரி போய் குழம்பு எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க. பரணியும் சந்தோஷமா போய் எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கமா முத்துப்பாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்க்கு வராங்க. என்னமாமா நீங்க இன்னும் உறங்கலையான்னு கேட்குறாங்க. இன்னும் உறங்கல நாளைக்கு கோயிலுக்கு நான் கொடுத்த சேலைக்கு தானே கட்டிட்டு வரேங்கிறாங்க. ஆமாமாமா அதுதான் கட்டிட்டு வரேங்கிறாங்க எஸ்கே. சரி சரி அது கூட நான் கொடுத்த செயினையும் நீங்க போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. சரி மாமாங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க. அட இது எதுக்கு அப்படின்னு கேட்க நீங்க பரிசு கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான் இதுங்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி தூங்கு காலையில கோயிலுக்கு வேற போகணும்ல நேரமே எழுந்திருக்கணுங்கிறாங்க. சரி மாமா குட் நைட்டுன்னு சொல்லிட்டு எஸ்கே முத்துப்பாண்டி தூங்க சவுந்தரபாண்டி தூக்கமே இல்லாம நடமாடிட்டு இருக்காங்க. பாண்டி பையன் என்னடானா அந்த எசக்கிக்கு புடவையெல்லாம் வாங்கி கொடுக்குறான். பத்தாததுக்கு இந்த வெறும்பையலுக்கு போன போட்டு கொஞ்சம் அழுக. இவங்க எல்லாம் சந்தோஷமா பேசுறத கேட்டுட்டு அந்த வெறும்பைய சந்தோஷமா உறங்குறானா. எனக்கு இங்க பவரெல்லாம் எரியுது அந்த நாசமா போனவன் அங்க சந்தோஷத்துல உறங்குறானா. இதெல்லாம் சரியில்லையே எழுப்பி அவன் சந்தோஷமா தூங்குறதை கெடுத்து விட்டுறணும். அவன் நிம்மதியை கெடுத்தா தான் நான் சந்தோஷமா உறங்க முடியும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சண்முகத்துக்கு போன் அடிக்கிறாங்க. போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. பரணி தான் எழுந்திருச்சு. டே சண்முகம் உன்னோட போன் அடிக்குது பாரு ஊர்ல தண்ணி வரல கரண்ட் வரலைன்னா உடனே உனக்கு தாண்டா போன் அடிக்கிறாங்க ரொம்ப அநியாயமா இருக்குதுடாங்கிறாங்க. சண்முகம் போனை பாக்குறாங்க. லே உங்க அப்பா தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. எங்க அப்பாப்பா சரி சரி ஸ்பீக்கர்ல போடுங்கிறாங்க. பரணி எடுத்ததும் அளவுங்கிறாங்க. அடடா
என்ன போனை எடுக்க மாட்டியோன்னு நான் நினைச்சேன். எனக்கு இப்ப தூக்கம் வரல. நீ நிம்மதியா உறங்குற போல இருக்கு. காலையில உன்கிட்ட ஒரு செய்தி சொன்னனே, அதை நினைச்சிருக்கிறியா மறந்துட்டியாங்கிறாங்க. நான் போட்ட சபதத்தை நிறைவேற்ற போறேன். நான் போட்ட அம்புட்டு ஏற்பாட்டையும் நான் செஞ்சு வச்சாச்சு. மாமனாரே என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கேங்கிறாங்க. அந்த டெக்னிக்கெல்லாம் உன்கிட்ட இப்ப சொல்ல முடியாது. நாளைக்கு உன் தங்கச்சி பிறந்த நாளுக்கு என் மகன் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிக்கிட்டு 2 பேரும் ஜோடியா கோயிலுக்கு போறாங்களோ. நாளைக்கு உன் தங்கச்சி கோயிலுக்கு போக மாட்டா. நாளைக்கு நான் போட்டு வச்சிருக்கிற பிளான் படி அம்புட்டு பேரும் கதறி அழப்போறீங்க. போட்ட பிளான் எல்லாம் நடக்க போகுது. அதை பார்த்து நீ எப்படி கதறேன்னு நானும் பார்க்க போறேன். அப்படி என்ன பிளான் பண்ணியிருப்பான்னு நீ நினைச்சுக்கிட்டே இரு. சரி, நான் போனை வச்சிருட்டுமா, நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி போனை கட் பண்றாங்க. முடிஞ்சா அவன் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை நான் இப்பவே போய் கொன்னு போட்டுட்டு வந்துடுறேன்ட்டு சண்முகம் எழுந்திரிச்சு போறாங்க. ஓடி போய் சண்முகத்தை தடுத்து நிறுத்துறாங்க. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்க அம்மாவுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அதை நீ மறந்துடாத. உன்னைய வரவைக்கிறதுக்கு தான் அவர் இப்படி போனை பண்ணி உன்னை டார்ச்சர் பண்றாரு. பரணி, அந்த ஆள் பிளான் பண்ணி வச்ச மாதிரி ஏதாவது பண்ணிட்டா என்னல பண்றதுங்கிறாங்க சண்முகம். டேய், எங்க அண்ணன் அங்க இருக்காண்டா, அவனை மீறி எதையும் நடக்க முடியாது. உனக்கு எந்த அளவுக்கு எங்க அப்பா மேல கோவம் இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு எங்க அப்பா மேல கோவம். அண்ணன் இருக்கான், அவன் பாத்துக்குவான்டா. அவன் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு விட மாட்டான். அதுக்கு மேல அந்த ஆள் பைத்தியக்காரத்தனமா ஏதாவது செஞ்சாலும் அத்தை கூடவே எப்பவும் துணையா இருப்பாங்க. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, வாடா வந்து பாடுவா அப்படின்னு சண்முகத்தை ஒரு வழியா அமைதிப்படுத்துறாங்க. பரணி மனசுல நெருளாவே இருக்குது. என்னது அப்பா இப்படி கான்பிடண்டா பேசுறாரு, ஏதாவது பண்ணி வச்சிருப்பாரா, ஏதாவது தப்பா நடந்துருமோ என்னமோ நினைச்சுக்கிட்டு சூடாமணியை நினைச்சு வேண்டிக்கிறாங்க. அத்தை, எஸ்கியோட வாழ்க்கையும் இந்த குடும்பத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும் அத்தை அப்படின்னு வேண்டிக்கிட்டு படுக்கிறாங்க. மனசு கேட்கல, சந்தேகமாவே இருக்கு. சரி, எதுக்கும் அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லலான்னு பாக்கியத்துக்கு போன் பண்றாங்க. இது என்னது பரணி இன்னத்துக்கு போன் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பரணி போன் அட்டன் பண்ணிட்டு, என்னடி பரணி எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. என்னடி பரணி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க பாக்கியம். ஆமாம்மா, பிரச்சனை தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரரு சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. இந்த ஆளு ஃபோன் பண்ணாரா? அவனுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ணாருன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ஏதோ திட்டம் போட்டிருக்காரு. அவனை உசுப்பி விடுறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காரு. அருவாலை தூக்கிட்டு வரட்டுன்னு தான் அவர் உசுப்பேற்றி பேசினாரு. நான் தான் சமாதானம் பண்ணி அவனை படுக்க வச்சிருக்கேமாங்கிறாங்க பரணி. அடியே, நீ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டானடி, என்னடி பண்றதுங்கிறாங்க பாக்கியம். ஆமா, அதுதாம்மா எனக்கும் சந்தேகமா இருக்கு. அவன் தூங்குற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை நான் அசந்து தூங்கிட்டாலும் அவன் வந்தாலும் வரதுக்கு சான்ஸ். அவனை தடுக்கிறதுக்கு நாம ஏதாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணுங்கிறாங்க பரணி. சொல்லுடி, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்கியம். சரிம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டு. பரணி ரகசியமா பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க. பாக்கியம் சரிடி, நான் பாத்துக்கிறேன், நீ போன வையின்னு சொல்லிட்டு பாக்கியம் போனை கட் பண்றாங்க. ஸ்டேஷன்லயே பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. வெட்டிக்கிளை, மூப்பனார் இவங்க எல்லாரும் ஸ்டேஷன்லயே பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே பேப்பர் எல்லாம் அழகழகா அலங்காரப்படுத்தி ஒட்டுங்க அப்படிங்கிறாங்க வெட்டிக்கிளை. எங்களுக்கும் கேக் கிடைக்குமில்லன்னு கேட்கறாங்க மூப்பனார். எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெட்டிக்கிளை. அப்படின்னா சரி சரி, இன்னும் ஜெக ஜோதியா அலங்காரப்படுத்திடலாம் அப்படின்னு அழகுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு முத்துப்பாண்டி வராங்க. யோ, என்னையா இது, ஆயுத பூஜை கூட போயிருச்சு, இப்ப இருக்கு இந்த அலங்கார ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணே, இது சரஸ்வதி பூஜை எல்லாம் இல்லைன்னு உங்க வீட்டு லட்சுமிக்கு கொண்டாடுறோங்கிறாங்க. டே, என்னடா வளர்றேன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. அண்ணே, நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? பிறந்த நாள் அல்லவா, அதை கொண்டாடுறதுக்கு தாங்கிறாங்க வெட்டிக்கிளி. டே, ஸ்டேஷன்ல யாருக்குடா பிறந்த நாள்? அப்படி யாருக்குடா பிறந்த நாள், எதுக்கு இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. தான் பாக்கியம் எஸ்கி அழைச்சிக்கிட்டு வந்து, டே பாண்டி, பிறந்த நாளுடா, இன்னைக்கு உன் பொண்டாட்டிக்கு தான் பிறந்த நாளுங்கிறாங்க. அம்மா, பிறந்த நாள்னு எனக்கு தெரியும், ஆனா ஸ்டேஷன்ல எதுக்குமா வச்சு கொண்டாடணும்னு கேக்குறாங்க. பரணி, கனி எல்லாருமே அங்கிட்டு வராங்க. இங்க தான் பிறந்த நாள் கொண்டாட போறாங்கிறாங்க பரணி. ஏய், பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்குன்னு ஸ்டேஷன்ல எல்லாம் இப்படி எல்லாம் வச்சு கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. மத்த ஆளுக்கு தான் ஸ்டேஷன்ல பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது, ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கெல்லாம் பிறந்த நாள் இங்க கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே வெட்டிக்கிளை, அந்த டேபிள் எடுத்து போடு, துணியை விரிச்சு போடுங்கிறாங்க. இதோ இப்ப எடுத்து போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளை டேபிள் எடுத்து கொண்டு வந்து போடுறாங்க. மாமா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், இவங்க எல்லாரும் தான் கேட்கலைங்கிறாங்க எசிக்கி. சரி, ஸ்டேஷன்ல வச்சு கொண்டாடுறது தப்பில்லவா அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. இல்லை, பிறந்த நாளை உன் பொண்டாட்டிக்கு நீ எங்கே வேணாலும் கொண்டாடலாம், இது ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாங்க பரணி. உனக்கு உன் பொண்டாட்டி மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க பரணி. அதெல்லாம் நிறையவே இருக்குதுங்கிறாங்க எஸ்கி. சரி சரி அக்கா, கேக்கு திறந்து வச்சு ரொம்ப நேரமாச்சு, கெட்டு போயிருப்போது, சீக்கிரமா வெட்டுங்கக்கா அப்படிங்கிறாங்க கனி. அவசரப்படுத்துறாங்க. அடி, இவ வேற கேக்கு சாப்பிட்றதுலேயே குறியே இருக்கா பாரு, எல்லாத்துக்கும் கிடைக்கும், அமைதியா இருடி அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, நேராகுதெல்லாம் வெட்டுங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா கேக் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. முத்துப்பாண்டி எஸ்கி 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிக்கிட்டு கை தட்டுறாங்க. அப்ப தனி ஓசியில அந்த பக்கமா சவுந்தரபாண்டி வந்து கை தட்டிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, அழைக்காத விருந்தாளி யாரடான்னு எல்லாரும் அண்ணாந்து பாக்குறாங்க. அந்த பக்கமா பாண்டி அம்மாவும் சவுந்தரபாண்டி சனியனும் சேர்ந்து வந்து நிக்கிறாங்க. முத்துப்பாண்டி பார்த்துட்டு, ஏழை சனியா, தேடப்படுற குற்றவாளி நீ, எம்பது தைரியம் இருந்தா நீ ஸ்டேஷனுக்கே வந்து நிப்ப. யோ கான்ஸ்டபிள், அவனை பிடிங்கய்யா அப்படிங்கிற கான்ஸ்டபிள் சனியனை துரத்தி பிடிக்கும் போது சவுந்தரபாண்டி குறுக்காட்டுறாங்க. யோ இன்ஸ்பெக்டர் சொன்னதே ஓடியாந்து பிடிக்கிறீங்களா? இங்க பாருங்க, கோர்ட்டே சனியனுக்கு ஜாமீன் கொடுத்துருச்சு, உன்னால இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. கோர்ட் ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் அது சட்டத்துல நீ பிடிக்கிறக்கு இடம் இருக்கான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. இல்ல, அதுவும் போலீஸ் கிட்ட கேட்காமயே கொடுத்தாங்களான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. போலீஸ் கிட்ட எதுக்குடா கேட்கணும்? சைடு வக்கீலே ஜாமீனுக்கு ஆட்சேபலின்னு சொல்லிட்டாரு. அந்த ஆள் சொல்றது எல்லாம் நம்ப முடியாது, அது உண்மையா பொய்யான்னு வாங்கி பாருன்னு சொல்றாங்க சண்முகம். சரி, கோர்ட் கொடுத்தது தானே, அதை கூட நான் பாக்கணுங்கிறாங்க முத்துப்பாண்டி. இந்த நீ பாக்குறதுக்கு தானே ரொம்ப நேரமா பிடிச்சிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி கிட்ட சவுந்தரபாண்டி கொடுக்குறாங்க. எல்லாம் படிச்சு பாருன்னு சொல்லி சவுந்தரபாண்டி கொடுக்கவும் முத்துப்பாண்டி படிச்சு பார்த்துட்டு பரணி கிட்ட கொடுக்குறாங்க. பரணியும் படிச்சு பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர், இப்போ உன் டவுட் தீர்ந்துருச்சான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. அதான் அவனுக்கு வெயில் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் இன்னும் எதுக்கு ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க, கிளம்ப வேண்டியதானுங்கிறாங்க. முத்துப்பாண்டி கெட் அவுட்
சொல்றாங்க, எது கெட் அவுட்டா? ஓஹோ! நீங்களே பிறந்த நாள் கொண்டாடி நீங்களே கேக் வெட்டுவீங்களோ? நீங்க எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறீங்கன்னு நாங்களும் பார்க்கத்தான் வந்தோம். என்னக்கா ஏக்கா நீ சொல்லக்காங்கிறாங்க. பாண்டியம்மாவும் என் தம்பி மருமவ பிறந்த நாளுக்கு நாங்க இல்லாமையா உங்களை யாரும் இந்த பிறந்த நாளுக்கு கூப்பிடல, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்கன்னு சொல்றாங்க முத்துப்பாண்டி. ஓஹோ! வீட்ல வச்சு கொண்டாடுனா நாங்க ஏதாவது செஞ்சுடுவோன்னு இங்க ஸ்டேஷன்ல வச்சு கொண்டாடுறீங்களா? பாண்டியம்மா கேலியை கேட்கவும், அப்பா உங்க அக்கா என்ன இங்க பிறந்த நாள் கொண்டாடுறத பத்தி கேலியை கேட்கறாங்க. நாங்க இங்க பிறந்த நாள் கொண்டாடுவோம்னு நீங்க எதிர்பார்க்கல, வீட்ல வச்சு பிறந்த நாள் கொண்டாடுவோம், நீங்களும் எதையாவது வச்சு கொளுத்தி போடலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. ஏய் எசக்கி, நீ ஏண்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நேரத்தை வீண் பண்ணாத, முதல்ல கேட்க வெட்டுங்கிறாங்க பரணி. இதுக வேடிக்கை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் நிக்க முடியும், பார்த்துட்டு போயிட்டு விடுங்கிறாங்க பரணி. சவுந்தரம் பாத்தியாலே உன் புள்ள பேசுறத அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாம்மா அக்கா சொல்றது சரிதான், எனக்கு எதிரிங்க வெளியில வேற யாரும் வேண்டாம், நான் பெத்து போட்டிருக்கேனே இதுகளே போதுமே, எனக்கு எதிரியா நிக்குதுகளே அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தரம் பாண்டி. இதுக்கு தானே முதல் எதிரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, சரி சரி வேடிக்கை பார்க்காதீங்க கேட்க வெட்டுங்கன்னு சொல்றாங்க. எசக்கியும் கேட்க வெட்டி சந்தோஷமா முத்துப்பாண்டிக்கு ஊட்டி விடுறாங்க. இவ்வாறு பாரியா முத்துப்பாண்டிக்கும் எசக்கிக்கு ஊட்டி விடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சந்தோஷமா கேட்க வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தது சண்முகம், பரணி, பாக்கியம், கனி இவங்க எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறாங்க. எல்லாம் சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் வயிறு எரிஞ்சு போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த பாக்கியம் ஏழை வெட்டிக்கல எசக்கி கேக்கு வெட்டி முக்கியமானவங்க எல்லாத்துக்கும் ஊட்டியும் விட்டுட்டா. இதை பார்த்துட்டு இருக்கிற ஆசையா எச்சி வளைஞ்சுக்கிட்டு 3 பேர் நிக்குதுக்கு பாரு. போனா போகுதுன்னு ஆளுக்கு கொஞ்சம் அந்த கேக்க வெட்டி அவங்க கையில கொடு தின்னுட்டு போகட்டுங்கிறாங்க பாக்கியம். இதே அத்தை நீ சொல்லிட்டியல நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளி போய் அந்த கேக்க ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு கொடுக்குறாங்க. ஏய் எலுமிச்சம்பழம் மாதிரி உன்னை கதவு சந்தில வச்சு நசுக்கி போடுவேன் பார்த்துக்கோ, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அம்மா கேக்கு கையில வச்சிருக்கும் போது ஈரம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, கேட்ச் பண்ணிக்கிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. எது கேட்ச் பண்ணணுமா? கேட்ச் ஏன் கேட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு வெட்டிக்கிளி கையில இருந்ததை அப்படியே முகத்துல வச்சு அப்பி விட்டுறாங்க. இதை பார்த்த பாக்கியம் நெஞ்சு மேல கை வைக்கிறாங்க. அட பாவி சண்டாலா, இவனுக்கு கொண்டு கொடுக்க சொன்னதுக்கு வெட்டிக்கிளி இப்படி அசிங்கப்படுத்திட்டானேன்னு பாக்குறாங்க. என்னடா பாண்டி கெட் அவுட்டா? கெட் அவுட் உன் பொண்டாட்டிக்கு பிறந்தனால ஸ்டேஷன்ல சீக்கிரட்டா கொண்டாடுறீங்களோ? ஆஞ்சநாயருக்கு வெண்ணையை சாத்தின மாதிரி மூஞ்சில கேக்க பூசி வச்சிருக்கான் பாரு, பிறந்த நாளாம் பிறந்த நாள். ஏய் வாழைச்சனியா, கெட் அவுட்னா போகணும்னு அர்த்தம், நம்ம போலாவா, இதுக்கெல்லாம் கொண்டாடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், அப்ப பாத்துக்கிறேன்ட்டு சவுந்தரபாண்டி அவங்க நினைச்சது எதுவும் நடக்காம இருக்க ஏமாந்து போறாங்க. சண்முகமும் பரணியும் அப்பாடா இந்த கோட்டிக்காரன் இது வரைக்கும் எதுவும் பண்ணாம விட்டு வச்சானே, அது வரைக்கும் சந்தோஷமான பரணியும் சண்முகமும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளையே ஏமாத்தி போட்டு ஸ்டேஷன்ல வச்சு பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா, இவங்களை இப்படியே விடக்கூடாதக்கா அப்படின்னு சவுந்தரபாண்டி பாண்டியம்மா கிட்ட யோசனை கேட்க யோசனை சொல்றாங்க பாண்டியம்மா. கூடவே சனியனும் கூட்டி சேர்த்துக்கிட்டு இன்னும் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் பிளான் பண்ண போறாங்க, பரணி முத்துப்பாண்டி இவங்களோட பிளான் என்னங்கிறத தெரிஞ்சு எப்படி முறியடிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.